இந்த மாதிரி படம்லாம் வருஷத்துக்கு ஒன்று தாங்க ரிலீஸ் ஆகும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டரில் இப்பயே போய் வாட்ச் பண்ணிருங்க. இன்னைக்கு நான் நிவின் பாலியும் அமிதா பைஜு நடிச்ச பெத்லஹேம் குடும்ப யூனிட் படம் பார்க்கலாம் தாங்க போயிருந்தேங்க. வழக்கமாக போகிற ஸ்ரீசக்தி தேட்டருக்கு போல பிராட்வேக்கு போயிருந்தேன். நான் மட்டும் இல்லைங்க, கூட பார்த்தீங்கன்னா மனோஜையும் கூட்டு போயிருந்தேன். ஃபுல் தொடையும் காமிச்ச மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் மனோஜ். உங்களுக்கு பிரேமலு படம் முடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்துக்கும் டேரக்டர். சத்தியமா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோல்சமான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக மேக் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில படங்கள் தான் ஏன்டா முடியுது, இன்னும் கொஞ்சம் ஓடுனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். அப்படி ஒரு படம் தாங்க இது. நான் ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறதுனால வேற லெவல்ல ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்பவே நார்மலான ஸ்டோரி தான். ஆனா அந்த மேக்கிங் தான் பட்டாசா இருந்துச்சு. நான் அடிச்சு சொல்றேங்க, படம் ஃபுல்லா நீங்க சிரிச்சிட்டே தாங்க இருப்பீங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் சென்டிமெண்ட் சீனுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சிரிப்பெல்லாம் தாண்டி ஒரு புன்னகையோட வீட்டுக்கு போவீங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. படம் பாத்தீங்கன்னா இப்ப மலையாளத்துல தான் அவைலபிளா இருக்கு. செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்ல ரிலீஸ் ஆகுதுங்க. ஆனா தமிழ்ல வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பயே போய் மலையாளத்துல பாத்துருங்க. அவ்வளோ சூப்பரா இருக்குங்க படம். மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மாதிரி ரிவ்யூஸ்க்கு நம்ம இன்னைக்கு என்ன படம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.